வணக்கம். நீரத்தி சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போவது ஒரு தமிழ் திரைப்படத்தின் விமர்சனம். CS கார்த்திகேயன் அவருடைய எழுத்து இயக்கத்தில் அசோக் செல்வன் அவருடைய நடிப்பில் வெளிவந்துள்ள சபாநாயகம் என்ற திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் அசோக் செல்வன் கதாநாயகன், அப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகா, மேகா, ஆகாஷ் போன்றவர்கள் நடித்துள்ளனர் மற்றும் பலர். இப்படத்திற்கு இசையமைத்தவர் லியோன் ஜேம்ஸ் என்பவர். இப்போ படத்துடைய கதையை பார்த்திங்கன்னா, கதை ரொம்ப புதுசு ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது ஆக்சுவலாக எப்பவும் போல தான். அது ஒரு ஸ்கூலில் ஒரு க்ரஷ்ஷு, ஒரு லவ் மாதிரி கிட்டத்தட்ட. காலேஜில் ஒரு லவ், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது அந்த ஒரு லவ். இது எல்லாமே எப்படி ஏதாவது மூணாவது உருப்பிட்டதா என்பது தான் இந்த படத்துடைய மொத்த கதை. படத்தின் தொடக்கத்தில் அசோக் செல்வன் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சரக்கில் எடுத்துகிட்டு கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. போலீஸ்காரங்க நைட் பெட்ரோல் வருதுகின்றது. அப்போது அவர்களை வினைப்பிடித்து விடுகின்றனர். அவரை அழைத்து கொண்டு போகின்றனர் மருத்துவமனைக்கு, அந்த குடித்திருக்கிறார் என்பதை பரிசோதனை செய்வதற்காக. அப்போது போகும் வழியில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட ஜீப்பில் இவர் தன்னுடைய காதல் கதைகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார். முதல்ல ஸ்கூலில் ஒன்று நடந்த பற்றி சொல்கின்றார். அது எப்படி சுலபிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ரொம்ப பரிதாபம் பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்தது காலேஜ், அது எப்படி முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் MBA வரும்போது அதை பற்றி சொல்கிறாரு. இப்போது இந்த 3 கதைகளையும் அவர் சொல்லி முடித்த பிறகு அந்த என்ன நடக்கின்றது என்பதுதான் இந்த மொத்த கதையை. சரிங்களா? இப்பொழுது கதையை பற்றி சொல்வோம். ஸ்கூல் என்பது எப்பவும் போல தான் நமக்கு அது இது கிட்டத்தட்ட 96 படத்தில் வர மாதிரி தாங்க. கடைசி வரைக்கும் லவ் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணு இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க அப்படின்னு வரும். ஆக்சுவலாக ஐ லவ் யூ என்பது 3 ஆங்கில எழுத்துக்கள். அந்த ஆங்கில எழுத்து இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதை போய் இங்கிலீஷ் சொல்லிட்டு வரதுக்கு என்ன இதுன்னு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் அந்த பள்ளி வாழ்க்கையில் ரொம்ப பயப்படுவார் அவர். அதனால் சொல்ல மாட்டார். அந்த பெண்கிட்ட அவர் சொல்லாமலேயே அந்த பெண்ணுடன் போய்விடுவார். காலேஜ் வாழ்க்கையில் நடக்கும்பொழுது சில இந்த குறும்புகள், காலேஜ் குறும்புகள், சேட்டைகள், கொஞ்சம் அடிதடிகள் இது மாதிரிலாம் வரும். அதிலும் ஒரு பெண்ணிடம் அவர் கொஞ்சம் காதல் வயப்படுவதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதற்கப்புறம் என்ன நடக்கின்றது அதையும் அவர் சொல்கின்றார். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா MBAவில் வருவது என்பது கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருந்தாலும் அதுவும் நன்றாகத்தான் உள்ளது. அதையும் அவர் சொல்லி முடிக்கின்றார். இதுதான் கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 3 லவ் ஸ்டோரியும் நமக்கு புதிதாக இல்லை என்றாலும் அவர் சொல்லும் விதத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கின்றதுங்க. ஸோ திரைக்கதையை பார்ப்போம். திரைக்கதை என்றால் என்ன, அந்த ஜீப்பில் போகும்போது சொல்லிகிட்டே போகிறது தான். அவர் எல்லாம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் சொல்கிறார் இல்லைங்களா? திரைக்கதை கதைக்கு ஏற்றவாறு நல்ல வேகமாகத்தான் உள்ளது. நமக்கு போர்லாம் அடிக்கலை. ஆனால் என்னவென்றால் திரைக்கதையை ரொம்ப டீப்பாக எல்லாம் போகவில்லை, அப்படியே மேலோட்டமாகவே தான் செல்கின்றது. ஸோ நமக்கு அதில் எதுவுமே நமக்கு தொய்வாக இல்லை. நமக்கு டீப்பாக போகலைன்றது ஒரு குறையாக இருந்தாலும் கூட நாம் பார்ப்பதற்கு அதில் ஒன்றும் நமக்கு கஷ்டமாக இல்லை. அடுத்ததாக நடிப்பு துறைக்கு வருவோம். அசோக் செல்வன் அவர்கள் மிகவும் அருமையாக நடித்துள்ளார். சொல்லப்போனால் மற்ற எல்லாரையும் விட இவர் தான் ரொம்ப அந்த படத்தை தாங்கி செல்வதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றார். எல்லாமே நன்றாக இருக்கின்றது. அவர் இந்த லவ் பண்ணுற சீன்ஸு, வழிகிற சீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் டான்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. ஃபைட்டிங்லாம் ஒரு ஃபைட் வருது, நல்லா பண்ணுறாரு எல்லாமே. அசோக் செல்வன் இந்த படத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தாங்கும் தூணாக அமைந்திருக்கின்றார். நான் சொன்னது போல் கதை ரொம்ப புதிதாக இல்லைனா கூட இவருடைய நடிப்பிலும் இந்த திரைக்கதையிலும் நம்மளால் உட்கார்ந்து பார்க்க முடிகின்றது. அதற்கப்புறம் நம்ம பார்க்கும்போது மியூசிக் என்று வரும்பொழுது அந்த ஒத்த வார்த்தையில் என்ற ஒரு பாட்டு, இன்னொரு ஸ்ட்ரீட்டில் ஆடுற ஒரு டான்ஸ், ஒரு பாட்டெலாம் வருது. எப்போதும் போல் வருகின்ற சாதாரணமான பாடல்கள் தான். ஆனால் எனக்கு என்ன தெரியுங்களா, ஒரு 3 லவ் ஸ்டோரி வரும்பொழுது நம்ம திருப்பி திருப்பி கேட்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் ஒன்று கொடுத்துருக்கணும். அப்படி எதுவும் கொடுக்கப்படவில்லை. அது ஒரு குறையாக எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா நல்ல சான்ஸ் இல்லையா? இதான் ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு சூப்பர் ஒரு மெலோடியஸ் கொடுத்துருந்தாருன்னா நமக்கு எப்பவுமே மனசில் நிற்கும். அதுக்காக சொல்கிறேன். டைரக்ஷன் என்று பார்த்துருக்காங்க, ரொம்ப லைட்டான சப்ஜெக்ட் தான். அதை ரொம்ப திறமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு இந்த படத்தில் பார்த்து முடிக்கும்போது சரி எப்போவுமே பார்க்குற படம் மாதிரி தான் இருக்குன்னு போது ஒரு கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வருகின்றது. அந்த ட்விஸ்ட் வரும்பொழுது தான் அந்த கதையோடைய அந்த சுவையும் இந்த டைரக்டரோட டச்சும் நமக்கு நன்றாக தெரிகின்றது. இப்பொழுது இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாம் என்ற கருத்துக்கு வருவோம். ஏற்கனவே நாம் பார்த்த சில கதைகள் தான் வருது. இருந்தாலும் திரைக்கதை சொல்வதிலும் நடிப்பிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் என்னடா ஒன்று ரொம்ப புதுசாக இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் ஒன்று என்டர்டெயின்மெண்ட் மூவி. நீங்கள் ஜாலியாக போய் பார்க்கலாம். வருத்தப்பட அந்த மாதிரி கஷ்டப்படலாம் ஒன்றுமே கிடையாது. வீக்கெண்ட் ஏதாவது படத்தை ஜாலியாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்ப்பதற்கு ஏற்றவாறு ஒரு படம் தான். அந்த வகையில் நீங்கள் போனால் உங்களுடைய டைமுக்கும் உங்களுடைய பணத்திற்கும் இந்த திரைப்படத்தை பார்ப்பதில் நல்ல ஒரு பயன் உண்டு. இதுவே என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். உங்களுக்கு இந்த விமர்சனம் பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். இதுவரை செய்யாமல் இருந்தால் நீரதி சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.